சுஹைப் பின் சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்கள ஈமான் கொண்ட சமூகத்தை பற்றி பேசும் பொழுது, ஈமான் கொண்ட அந்த சமூகம் சூரத்துல் புரூஜை பற்றி ஞாபகப்படுத்தி பேசும் பொழுது அந்த சஹாபி சொல்லி காட்டினார், சுஹைப் பின் சினான் சொல்லி காட்டினார், ஈமான் கொண்டதற்காகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிருந்த சமூகத்திலே வேரோடு நெருப்பில் போட்டு பொசுக்கப்பட்டார்கள். அவர்கள் வேரோடு நெருப்பில் போட்டு பொசுக்கப்பட்டார்கள். மேலும் கடைசியாக மீதமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை கூட அந்த குழந்தையின் தாயோடு சேர்த்து நெருப்பிலே போடப்பட்டார்கள் என்று அவர் சொல்லி காட்டினார். அவ எல்லாத்தையும் எல்லாம் அல்லாஹ் பார்த்து தானே இருக்கிறான். ஒரு குழந்தை, இந்த குழந்தை நாளைக்கு ஹிதாயத் பெற்று வரக்கூடாது என்று அந்த குழந்தையும் பொசுக்கப்பட்டது, அந்த குழந்தையின் தாயோடு சேர்த்து அது பொசுக்கப்பட்டது. இது ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இப்படியே ஒரு பின்னடைவு நடந்துச்சு என்று கேட்பதல்ல, அந்த நேரத்திலும் யார் உறுதியோடு இருந்தார் என்பதை இறைவன் பார்க்கிறார். வெற்றி தோல்வியோ, ஏற்கனவே சொன்னதை போல அழகோ, அதிகாரமோ, பதவியோ, பணமோ, அரசியலில் கிடைக்கக்கூடிய எழுச்சியோ, உயர்வோ, செல்வமோ, குறிப்பாக ஹிதாயத்தோ, எதுவுமே கூட ஒரு இடத்திலே சுழற்சியாக வருவதை போலத்தான் அல்லாஹ் மாற்றி வைத்திருக்கிறார். இது எல்லாமே ஒரு மனிதனை சோதனை செய்வதற்காக வருகிறது. ஹிதாயத்தும் கூட ஒருவனுக்கு கிடைக்கும் பொழுது அதை வைத்தவன் எப்படி அல்லாஹ்வை அடைகிறான்.